அதாவது 6 பேரும் ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. தீர்ப்பு எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமான தீர்ப்பு. ஏன்னா பேச்சு நிறைய கேட்டுட்டீங்க. பழமை புதுமை. இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குற பார்வை தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அந்த அளவுக்கு புதிய அவர் என்னமோ செல்ஃபோனில் அடுக்குன்னு அடுக்குனார. அந்த செல்ஃபோன்னால் இங்கே எவ்வளோ கூத்து நடந்துச்சு தெரியுமா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒருத்தர் போது நிறுத்துறா அப்படின்னாரு. நான் என்னையத்தான் சொல்கிறாராக்குன்ட்டு கொஞ்ச நேரம் எனக்கு என்ன பேசுகிறதுங்கிறதே மறந்து போச்சு. அப்புறம் அவர் யார்கிட்டையோ சொல்லிக்கிட்டு இருக்காரு போது நிறுத்துறான்ட்டு. லியோனி பட்டிமன்றம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பேச்சு. ஆனால் அது கேட்கல, எனக்கு போது நிறுத்துறாங்கிறது மட்டும் கேட்டுச்சு. போச்சு, எனக்கு ஸ்டக்கப் ஆயிடுச்சு. திடீர்னு எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வெளியே ஓடுறாரு. திடீர்னு பார்த்தா இங்கனே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் இல்லை அது இல்லை சொல்கிறத கட்டுறான். இவன் ஒருத்தன் ஒரு நிகழ்ச்சியை கூட அவன் எங்கேன்றா பேசிக்கிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்டா அந்த அக்கிரமா? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்துச்சா? அப்போல்லாம் மனுஷ மக்கள்லாம் வாழலையா? சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இந்த செல்ஃபோன் தான் இன்னைக்கு சந்தோஷமா? இந்த செல்ஃபோன் வந்தது தான் பெரிய துயரம். வந்தோன்னே புருஷன் மனைவியோட ஃபோனை எடுத்து என்னென்ன மிஸ்டு கால் இருக்குன்னு பார்க்குறேன். இந்த நம்பர் இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்லையே. கடைசி பார்த்தா கேஸ் கனெக்ஷன் நம்பராக இருக்கேன். ஆனால் அந்த 1 மணி நேரம் அவன் படுற பாடு சொல்ல முடியாதுடா. அன்றைக்கி இந்த டிவி சீரியல்களை பார்த்துப்புட்டு என்ன ஆகுதோ ஐயோ அப்படின்ட்டு. அதே மாதிரி புருஷன் வச்சுட்டு குளிக்க போகிறப்ப மனைவி எடுத்து இது யார் சார்த்தான் நேற்று நைட்டு 12 மணிக்கு இந்த ஃபோன் வந்துச்சு, இப்போ காலையில் 6:30 வந்திருக்கு, நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டோன்னே அவர் ஆஃபீஸில் இருக்க ஒரு டைப்பிஸ்ட்டு சொல்லுங்கள் காலையில் நான் தான் பேசினேன். கிளிப்ப நீ நல்லா கிளிப்படி. நேற்று 12:30 மணிக்கு என்ன பேச்சு என் புருஷங்கிட்ட? இல்லைங்கம்மா நீங்கள் யாருங்க? என்னது என்னையவே யாருன்னு கேட்குறா நீ? அவர் வீட்டில் இருந்து ஃபோன் எடுத்து நான் பேசுகிறேன்னா அவர் யார்? ஏன்னா ஏய் போச்சா குளிச்சுட்டவன் வர்றேன். என்னடி யார் அவ? முதல்ல எனக்கு பதில் சொல்லு. என்னைய யாருன்னு கேட்குறாவ? யார் எனக்கு என்னன்னே புரியல. ஃபோனில் போச்சா. இந்த செல்ஃபோன் நல்லது பல இது நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு. ஒரு காலத்தில் வாத்தியார் அடித்து அந்த காயத்தை வீட்டில் கொண்டு வந்து காமிப்பான். வா கணக்கு வாத்தியார் ஃபார்முலா தப்பாக சொன்னப்பேன் அடிச்சு விட்டாருப்பா அங்கே வருப்பா தழும்பு. இவ்வளோதான் அடித்தானா? உன்னையெல்லாம் முதுகில் வெளுத்துருக்கணும்டா. வரி குதிரை மாதிரி உன்னையெல்லாம் கோடு கூட அடித்தா தாண்டா நீ உருப்பிடுவாங்கன்னாரு எங்கள் அப்பா. இன்னைக்கு டிவியில் ஒரு கையை காட்டுறான், ஆசிரியர் அடித்து அப்படின்ட்டு இப்படியே கோடு கோடாக இருக்கிறத அப்படியே காட்டுறான். ஆசிரியர் அடித்ததால் மாணவனுக்கு காயம். வாத்தியார் எங்கே இருக்கார் தெரியுமா? லாக்கப்பில் உட்காந்துருக்காரு. ஏதோ ஒரு அவசரத்தை இப்படின்ட்டாரு, பட்டுருச்சு, கொண்டு போயிட்டேன் வாத்தியாரை. அவர் இப்படியே பார்த்துட்டு தெரியாமல் இப்படி வாங்கிட்டேன், இந்த ஒரு சின்ன கோடு விழுந்ததுக்கு இப்படி உட்கார வச்சுருக்காங்களே, பிட்பாயிட் அடித்தவனை உட்கார வச்சுருக்க மாதிரி உட்கார வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. அன்னையிலேருந்து அந்த வாத்தியார் என்ன முடிவுக்கு வருவார்? இந்த நாய் படித்தா என்ன, படிக்காட்டி என்ன, எக்கேடு கட்டு போ சார், கணக்கு ஒன்றுமே புரியலையா? ரொம்ப நல்லதுயா, உட்காரு. கணக்கில் எவ்வளோ மார்க்கு தம்பி? 6 சார். ரொம்ப நல்ல வேண்டா, அடுத்ததில் 3 வாங்கு சாமி, அணுவலில் முட்டை வாங்க. உன்னை நான் எதுக்கு அடிச்சுக்கிட்டு நான் போய் லாக்கப்பில் உட்காந்துக்கிட்டு. இன்னைக்கு எங்கள் வாத்தியார் அடித்த காயம் தழும்பு இங்கே இருக்குது. அவர் இன்னும் உயிரோடு இருக்கார் திண்டுக்கல்ல. இப்போ நான் காமிச்சேன்னா அவரை போய் உள்ளே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவான். நீ 1972 லியோனி அடித்தவனா நீயே புறாந்தால அப்படின்ட்டு. அவர் வயசானவர், 72 அடித்ததுக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்களே அப்படின்ட்டு. இன்னும் 3-4 காயம் இருக்குது. அந்த காயத்தினால எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. காரணம் ஆசிரியர் மாணவருடைய உறவுகள் அன்னைக்கு நல்லா இருந்தது. இன்னைக்கு ஆசிரியர் மாணவர்களுடைய உறவுகள் பணத்தை அடிப்படையாக வச்சுருக்கிறதுனால எல்லாம் அந்த பழமை. எங்கள் அப்பா நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அந்த ஒரு மிக்சர் பொட்டலம் வாங்கிட்டு வருவாரியா, அதுக்கு காத்துக்கிட்டு இருப்போம். அந்த மிக்சர் எங்கள் அம்மா அதை பங்கு போடுறத பார்க்கணும். எல்லாம் ஆளுக்கு ஒரு கை வச்சுருப்பான். அதில் 2 வேர்க்கல்ல எனக்கு கூட வந்துடும்.
என் தங்கச்சி என்ன வேர்க்கடலை பூரா அவனுக்கு போட்டா எனக்கு வெறும் ஓமப்புடியா? நான் செல்ல பிள்ளை பொம்பளை பிள்ளை, எனக்கு ஓமப்புடி, அவன் வெட்டிப்பயலுக்கு வேர்க்கடலை அள்ளி போடுறேன் அப்படின்னு. வேர்க்கடலை தெரியாமல் வந்துருச்சு பாப்பா, இந்தா அப்படின்னு எடுத்து போட்டு அந்த ஒரு போட்டில் மிச்சரை 8 பேர் பங்கு பிரித்து திங்கும்போது இருந்த சந்தோஷம் இன்றைக்கி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 5000 ரூபா கொடுத்து சாப்பிட்றப்ப கூட எனக்கு இல்லை. இந்த வாழ்ந்த பழமை இன்றைக்கி நமக்கு இந்த புதுமை நமக்கு என்ன சந்தோஷத்தை தருது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக புதுமையை நம்ம நிராகரிக்க முடியுமா? விவேகானந்தர் நைனிடால்லேருந்து நடந்து போகிறாரு. திடீர்னு அவர் பசி மயக்கத்தில் மயக்கம் போட்டு அப்படியே உட்காந்துட்டார் ஒரு மரத்தடியில். அந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சித்திக் என்ற ஒரு இஸ்லாமியர் அவரை கூட்டிகிட்டு போய் அவர் கையில் இருந்த ஒரு 5 வெள்ளரி பிஞ்சை அவரை சாப்பிட விட்டு ஒரு செம்பு தண்ணி கொடுக்குறாரு. விவேகானந்தர் வாங்கி குடிச்சிட்டு அப்போ சொல்கிறாரு, ஆன்மீகம் என்பதற்கும் மதம் என்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஆன்மீகம் என்பது ஆன்மாவை சுத்தப்படுத்துவது மட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த விவேகானந்தர் என்ற துறவிக்கு அந்த இஸ்லாமியர் கொடுத்த வெள்ளரி பிஞ்சு, இன்றைக்கும் அதுக்கு பேர் வெள்ளரி கூட்டம், வெள்ளரி கூடம் அப்படின்னு ஒரு இடமே இருக்குது நைனிடால்லேருந்து. இது விவேகானந்தர் நடந்து போனப்போ நடந்த சம்பவம். இன்றைக்கி நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன், ஒரு பெண், இஸ்லாமிய பெண் மரியம் என்ற ஒரு பெண் பகவத்கீதையை முழுமையாக படித்து எழுதி ஒப்பித்து, இத்தனை இந்து பெண்கள், இந்து மாணவிகள் இருந்தும் ஒரு இஸ்லாமிய பெண் பகவத்கீதையை எழுதி முதல் பரிசு வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த மாணவி சொன்னது, மதம் என்பது அன்பு பாசத்திற்கு அப்பாற்பட்டது. காரணம், அன்பு பாசத்துக்கு இணையாக எந்த மதத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி பகவத்கீதையை ஒரு இஸ்லாமிய பெண் எழுதி காண்பித்தது. அதே மாதிரி ஹைதராபாத்தில் ஒரு அப்துல் கலாம் ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாணவியை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன்னொன்னே, நான் வளர்ச்சியடைந்த இந்தியாவில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யார்? 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. அன்னைக்கு எழுத ஆரம்பித்தது தான் இந்தியா 2020 என்ற புத்தகத்தை எழுத வைத்ததே ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவியினுடைய புதுமையான சிந்தனை இல்லையா? புதுமை எல்லாத்துலேயும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அன்னைக்கு சொன்னார், யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம்தான்னார். யாரை கீறினாலும் ரத்தம் சிவப்பு கலரில் தான் இருக்கான். ரத்தத்தில் முதலியார் ரத்தம், நாடார் ரத்தம், வன்னியர் ரத்தம், தாழ்த்தப்பட்டவருடைய ரத்தம், செட்டியார் ரத்தம், 24 மலை தெலுங்கு செட்டியார் ரத்தம், நாட்டுக்கோட்டை செட்டியார் ரத்தம், கொங்கு வேளாளர் கவுண்டர் ரத்தம், குறும்ப கவுண்டர் ரத்தம், வேட்டுவ கவுண்டர் ரத்தம் எங்கேயாவது இருக்கா? 4 குரூப்பு தான். அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ். இரத்தத்தில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது என்பதை இன்னைக்கு நிலைநாட்டி தன்னுடைய பிறந்த நாளில் ஒரே ரத்தம் ஒரே இனம் என்று சொல்லி 1,00,000 இளைஞர்களை இரத்த தானம் செய்ய வைத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருப்பது இளம் தலைவர். இன்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை யாருன்னு நான் சொல்ல விரும்பலை, தளபதி என்று அவரை அழைப்பார். ஒரு பிறந்த நாளில் இப்படித்தான் அறைகூவல் விடுக்கணும், இரத்தத்தில் நீங்கள் அனைவரும் ஒன்றுபடுங்கள். இது ஒரு புதுமையான சிந்தனை இல்லையா? புதுமை யார் வழியில் வந்தாலும் அதை வரவேற்போம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கிணங்க பழமையின் அடிச்சுவட்டை பின்பற்றி எந்த புதுமை வளர்கிறதோ அந்த புதுமைதான் இந்த சமுதாயத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்று சொல்லி, பழமையை போற்றும் வரும் புதுமைதான் இந்த சமுதாயத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் என்று சொல்லி, இந்த சித்திரை முதல் நாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.